தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து பல்வேறு தரப்பினர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பிஆர் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய மக்கள் தொகை பதிவேடு, அதேபோல என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய தேசிய குடியுரிமை பதிவேடு, இவையெல்லாம் ஒன்று சேர பயன்படுத்தப்படும் போதுதான் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள மக்கள், நாட்டிலே சமூக நல்லிணக்கம் நிலவியிருக்க வேண்டும் என்று எண்ணமுடைய மக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கும் அதன் கூட்டணிக்கும் தேர்தல் என்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கையில் இருக்கக்கூடிய வாக்கை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பாஜகவையும் அதன் கூட்டணிகளுக்கும் சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அப்படியான ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது இந்த சிஏஏ சட்டமும் அதனுடைய விதிமுறைகளும் வரலாற்றின் குப்பை தொட்டியில வீசப்படும். மீண்டும் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றுதான் பிஜேபி நினைக்கிறது என்பதற்கான ஒரு தெள்ளத்தெளிவான ஒரு அறிகுறி தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் அரசியலில் ஏற்றப்பட்டிருக்கிறது, மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி 52 கட்சிகள் இருக்குது இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பேசுவதற்கு. மிச்ச சிறுபான்மை கட்சிகளை பேசுவது, சிறுபான்மை ஆட்களுக்கு பேசுவதற்கு யார் இருக்காங்க? பாஜக மட்டும்தான் எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களுக்காக இருக்கே தவிர இது ஒரு வாக்கிய அரசியலாக வைத்துக்கொண்டு சிறுபான்மையர்களுக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருப்பதாக இதை சொல்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. சிஏஏ வரவேற்கத்தக்க விஷயம்.